பழைய காலத்துல மேகராசன் யாருக்கு திமுக எழுதி கொடுத்தா மேகராசன் அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவான்னு சயராஜ் வந்து நடத்தாங்க அவரை சும்மா சின்ன பேசு எங்க அவர் கூப்பிட்டு பேசுறாங்க என்ன என்ன தைரியத்துல பேசாங்க உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா ரொம்ப தப்பு அது திருச்சபை என்ன வந்து திமுக எழுதி கொடுத்தா பிஷப் வந்து திமுக ராயல வந்து பிஷப் அவர் இஸ் ஆன்சரபிள் டு ரோம் ஆர் டு அருமலை என்ன அது இல்ல நம்ம எப்படி சொல்றது உங்களுடைய வேலை அந்த ஃபாதர் யார் கோயிலுக்கு வந்தாலும் பாவியோ புண்ணியவானோ யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தானே ஒரு வேலை ஆமா நீ எப்படி வந்து தாவக தலைவர் பிளஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிஷப் கேட்டு பண்றானா என்ன நினைச்சிருக்காரு பிஷப் ஐ மீன் அந்த லொகாலிட்டில இருக்கிற அந்த அந்த லொகாலிட்டில உள்ள பிஷப் தான் அது கேக்குறேன் இல்ல போற புக்க பார்த்தா இவங்க டிஎம்கே கூட இருக்கலாம் ஜீசஸ் வந்து எப்போ இந்த நியூஸ் லைன்ல நான் சொல்றேன் பிஷப் வேணா வச்சுக்க ஏசாதே விஜய் கூட இருக்காரு தான் என்ன இதெல்லாம் ரொம்ப தான் சின்ன பையன் அந்த ஃபாதர் அவர் பார்க்கவே அந்த போட்டோல பேரிஷ் அது ரொம்ப ஆட்கள் கம்மியான ஒரு பேரிஷ் அந்த பையன் போட்டு மிரட்டாங்க என்ன வந்து ஏசுநாதர் உங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் வெள்ளையடிக்கப்பட்ட கலரைகளே வில்லியம் பாபு குட்டிகளே உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்றது வசனம் பைபிள்ல தான் இருக்கு யாருமே இல்ல அவங்க இங்கிலீஷ்ல வந்து பாரிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹை பிரீஸ்ட் எல்லாமே ரோம்ல இருக்கிற பதவிக்காகவும் அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதுக்காக இயேசுநாதரை வந்து கொண்டுட்டாங்க சோ அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்க முடியும் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அதே மாதிரி நான் இன்னைக்கு சொல்றேன் ஒருதலை பட்சமா நடந்துக்கிற சாமியார்களுக்கும் சிஸ்டர்களும் சொல்றேன் அதிகாரம் ஒருவருக்கானது இல்ல அதிகாரம் என்பது இன்னைக்கு கமலஹாசன் உலகத்தியா மாற்றம் வந்து இருக்கு ஒரு காலத்தில் போன 2021ல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இன்னைக்கு அதிகாரத்துடைய ஸ்டார் கேம்பெயின் எந்த லெவலுக்கு இறங்கி வச்சிருக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லிருந்தாங்கன்னா நான் வந்து விஜய் அவர்களுக்கு போடுறது ரெடி தான் ஆனா வந்து அவர் இன்னொரு கமல் மாதிரி மாறி வரும் பயமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமலஹாசன் வந்து நம்பவே கூடாது எதுலயுமே ஹி இஸ் நாட் ஃபிட் மேன் ஏதோ புரியாம பேசி தன்னை புத்திசாலியா காட்டிட்டு இல்ல அவரோட ஆக்டிங்ல வந்து அவர் நல்லா இருக்காரு நோ டவுட் இல்ல பட் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ்ல வந்து ஐ ஃபைண்ட் a lot அவரோட இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்ல ஆரம்பிச்ச போதே வந்து அதுலயே நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் இருந்தது அதே மாதிரி பேசிக் பிரின்சிபல் இங்கேயும் சாய மாட்டோம் அங்கேயும் சாய மாட்டோம் அப்ப நடுவுல இருந்தா நீ சென்டர்ஸ்ங்கற அல்டிமேட்டா யூ ஹேவ் டு லீட் சம்வேர் அல்டிமேட்லி ரைட்ல தான் யூ ஆக்சுவலி பிஜேபி ஓட கொள்கை தான் அது கடைசியாக தான் போய் முடியும் ஆனா நீங்க திராவிட மறைவுக்கு பிறகும் பல நூறு ஆண்டுகளுக்கு என் கட்சி வளர்ந்து எங்க வந்துச்சு போய் அருமாளுக்கு போயிட்டு அடிமை கண்டெஸ்ட் பண்ணல இந்த வாட்டி கண்டெஸ்ட் பண்ணல எப்படி கொடுப்பாங்க சீட்டு அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா ஒரு ரூபாய் போய் கத்திட்டு வரணும் போய் அவர் செந்தில் பாலாஜிக்கு வந்து பிரச்சாரம்